உங்கள் கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான எபிசோட் ரிவ்யூவாக பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு தீபாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அந்த கீதாவும் நம்ம போய் தூங்கா கிட்ட மாட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தீபாவை யார் காப்பாற்றி வச்சுருக்காங்களோ அவங்க ஈஸியாக கார்த்திக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ரவுடிங்க கிட்ட சரணடைகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா கீதாவை கொலை பண்ண போகிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட கார்த்திக் ரவுடிங்களை அடித்து போட்டு கீதாவை நல்லபடியாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தீபாவோடைய கச்சேரி புக் பண்ணுறதுக்காக ஊர் தலைவர் வராங்க. அப்போது நாச்சியார் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நாங்கள் இந்த கச்சேரியில் கலந்துப்போம், எங்கள் தீபாவும் நல்லபடியாக பாடி கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் நாச்சியாருக்கு இதுதான் ஒரு சான்ஸ், நல்ல சான்ஸ் நமக்கு கிடச்சிருக்கிறதுக்கு, தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நாச்சியார் பார்த்திங்கன்னா சம்மதம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் தீபாவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே தாட். ஸோ இதை வச்சுக்கிட்டே நோட்டீஸ் எல்லாமே அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவுடைய அம்மா அப்பா 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் இருக்கிறது தீபா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணுக்காக நானே இந்த நோட்டீஸை ஒட்டுறேன், சீக்கிரமே என் பொண்ணு வந்துடுவா, கண்டிப்பாக அவள் பாடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா இப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் நோட்டீஸ்லாம் எடுத்து ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயங்கர குழப்பத்தோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபா கண் முழிச்சிடுறாங்க. கண் முழிச்சதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை கார்த்திக் மட்டும்தாங்க, வேறு எதுவுமே அவங்களுடைய நினைவில் இல்லை போல இருக்கு. ஸோ அதை மட்டுமே அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி தீபா சுய நினைவை இழந்துட்டாங்களா, இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியலை. கார்த்திக்ன்ற பேரை மட்டுமே உச்சரிச்சிட்டு இருக்கிறாங்க. நர்ஸுக்கு அதான் அந்த சக்திக்கு இவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி சீக்கிரமே இவங்கள ஹாஸ்பிட்டலில், இல்லை அப்படின்னா இவங்கள அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சக்தி.